Welcome to EMR Physics. I am Raju. NCERT 12th Physics Chapter 1 Electric Charges and Fields உள்ள numerical problems ஒன் பை ஒன்னாக சால்வ் பண்ணிக்கிட்டு வரோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் புக் பேக் ப்ராப்ளம் நம்பர் 1.18 எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ப்ராப்ளம் என்னென்னா, a point charge of 2.0 microcoulomb is at the center of a cubic Gaussian surface 9.0 centimeter on edge. What is the net electric flux through the surface? This is a given problem. இந்த ப்ராப்ளத்தை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு கியூபிக் காசியன் சர்ஃபேஸினுடைய சென்டரில் 2.0 மைக்ரோ கூலும் அப்படிங்கிற சார்ஜ் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த கியூபோடைய எட்ஜு 9.0 சென்டிமீட்டர். என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த நெட் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் த்ரூ த சர்ஃபேஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது சார்ஜ் என்க்ளோஸ்டு பை த காசியன் சர்ஃபேஸ் கொடுத்துருக்காங்க, நெட் ஃப்ளக்ஸ் கேட்டிருக்காங்க. முதல்ல என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க, அப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத எடுத்து எழுதிக்கலாம். given charge enclosed by the cubic Gaussian surface கொடுத்துருக்காங்க, charge is given. So charge is equal to 2.0 micro coulomb. இதை Qன்னு எடுத்துக்குவோம். This is equal to 2.0 micro coulomb. This can be written as 2.0, இதை SI யூனிட்டில் கன்வெர்ட் பண்ணுறோம், into 10 to the power minus 6 coulomb. So this is a charge enclosed by the Gaussian surface. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த நெட் ஃப்ளக்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நெட் ஃப்ளக்ஸை கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரம் த காஸ் தியரம் we can write phi is equal to q by epsilon 0. இங்கே ஃபைங்கிறது நெட் ஃப்ளக்ஸு, க்யூங்கிறது சார்ஜ் என்க்ளோஸ்டு, எப்சிலான் 0ங்கிறது பர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ். ஸோ இதோடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. இந்த வேல்யூ நமக்கு தெரியும். ஸோ we can calculate the value of phi. Let us substitute all the values. Phi is equal to q is 2.0 into 10 to the power minus 6 and epsilon 0. Epsilon 0 value is 8.854 into 10 to the power minus 12 coulomb square Newton to the power minus 1 meter to the power minus 2. So if we calculate this, we will get this is equal to 0.226 into 10 to the power 6 Newton meter square coulomb to the power minus 1 அப்படின்னு வரும். So this is a net flux through the Gaussian surface. ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, ஆஃப்டர் 1 digit தள்ளி இந்த டெசிமல் பாயிண்ட்டை ரைட் சைடு மூவ் பண்ணோம்னா we can write phi is equal to 2.26 into 10 to the power 5 Newton meter square coulomb to the power minus 1. இதையே நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணோம்னா phi is equal to 2. இங்கே 6 இருக்கிறதுனால முன்னாடி இருக்கிற டிஜிட்டோட 1 ஆட் பண்ணிக்கிட்டோம்னா we will get 2.3 into 10 to the power 5 Newton meter square coulomb to the power minus 1. ஸோ புக் ஆன்சர் வரணுங்கிறதுக்காக இப்படி எழுதியிருக்கோம். ஆர் அதர்வைஸ் யூ கேன் ஸ்டாப் ஹியர் இட் செல்ஃப். திஸ் இஸ் ஆல்சோ கரெக்ட். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் த கிவன் ப்ராப்ளம். அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் புக் பேக் ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.